இறால் வேட்டை தான் இன்றைக்கு. பாரு அங்கே அப்படி அழகாக இருக்குன்னு இந்த இடத்த. இந்த இறால் வேட்டைக்கு தான் நான் டைம் வந்திருக்கேன். ஃபுல்லாகவே இறால் பிடிச்சோண்டே இருக்கேன் பாருங்க. இங்கே பாருங்க வந்தால் வந்துருக்கு. இங்கே பாருங்க அடுத்த நண்டு போடப்படுது. எப்படிங்க பாருங்க மக்களே, மீன் சுட்டுருக்குது, மணலை மீன். இப்போ எல்லாரும் சேர்ந்து சாப்பிட வரோம். வாங்க நண்டு சினையை பார்த்தீங்களா? அப்போ நண்டை வேலை சூப்பராக இருக்கு. இப்போ என்ன விலை வீசுறீங்க போடுறீங்க? அது 2-3 விலை பாவிக்கிறாங்க. வார ஆளுக்கு ஏற்ற சின்ன ஆளாக இருந்தால் 8-5. அதுக்கு பிறகு நான் மீடியமாக ஒரு 10 நம்பர். அதுக்கு பிறகு 9-10 இந்த இறால் கருப்பு வெள்ளை வரைக்கும் பெரிய கண். கருப்பு வெள்ளை இறால் வந்து எத்தனை மணி படவழிக்கிடும்? இந்த நந்திக்கடை கலப்பில் தொழிற்கக்கூடியதாக இருக்குது. படகு இறால் படகு என்ன மாதிரி? இறால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வருது. பாருங்க அதுலெல்லாம் பேசிக்கொண்டு நிற்கிறேன் பார்த்தீங்களா? தொழில் பாடுகள் என்ன மாதிரி என்ன போகுது? இந்த முறை ஒரு புது நிர்வாகம் அதை சொல்லுங்க, வடிவா சொல்லுங்க. நிர்வாகம் தெரிஞ்சு விட்டானே, தெரிஞ்சு விட்டு அவர் நல்லா செயற்படுறாரு. மணியழகன்னு சொல்லி இதில் முன்னிட்டு அவர் போட்டுகள் இன்ஜினோட எல்லாம் அவர் தண்டை இன்ஜினோட முழுக்க தண்டை சிலவிலேயே எல்லாம் அடிச்சு சம்மட்டிக்கிறார். எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கொடை சரியா அரசாங்கம் வந்து இதுன்ற மதிப்பு தெரியாமல் சீனாக்கு வேறு நாடுகளுக்கு சரணாலயத்தை கொடுக்குறாங்க. சரணாலயத்தை கொடுத்து பறவை மனிதர்களையே வாழ முடியாத கட்டமாக இருக்கு. வேற லெவல் தான் எங்களுக்கு கோடி கொடுத்தாலும் இப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா விருப்பம் எப்படியான விஷயம் செய்கிறதுக்கு. அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லிட்டனால வந்து புதுக்குடியிருப்பு, அதாவது முல்லைத்தீவு போகின்ற பிரதான பாதையில் நிற்கிறேன். கிட்டத்தட்ட வந்து நான் புதுக்குடியிருப்பை கடந்து வந்து சாலை சந்திக்கு போகிறதுக்கு ஒரு 500 மீட்டருக்கு முன்னுக்கு தான் நிற்கிறேன். வந்து இதிலேருந்து நான் உங்களுக்கு இந்த காட்சியில் படுத்தி கொண்டு போகிறேன். நான் போகிற இடம் வந்து வட்டுவால் பாலத்து தான் போகிறேன். போகிற நேரம் வந்து இந்த இறுதி யுத்தம் நடந்த பிரதேசங்கள் இருக்கின்ற 2 சைட்டையும் உங்களை காட்டி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வட்டுவால் இறால் இருக்குது, அப்படி ஒரு சுவையான இறாலாக இருக்கும். நாங்கள் சாப்பிட்ருக்கோம் நிறைய இறால். நான் போனால் இப்போ அதையும் வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன விலை போகுது இறால், எங்கெங்கே ஏற்றுமதி செய்யணும், என்ன இறால் பிடிபடுதுன்ற விஷயங்கள் அனைத்தையும் பதிவு பண்ண போகிறேன். குறிப்பாக இந்த இடம் வந்து இறுதி யுத்தம் நடந்த இடம். இந்த இடத்தை கடந்து போகிற நேரம் மனசு கஷ்டமாக இருக்கும். நிறைய உயிர்களை வந்து நாங்கள் இதில் இழந்திருக்கிறோம். நிறைய உயிர்களை வந்து பறி கொடுத்துருக்கிறோம். அவர்கள ஆத்மா சாந்தி அடையணும். அவர்கள் நினைத்த விடயங்கள் வந்து உண்மையிலே நிறைவேறணும். காலம்தான் பதில் சொல்ல வேண்டிய இருக்கும் என்று நான் நம்புகிறேன். வந்து தொடர்ச்சியாக நாங்கள் முள்ளிவாய்க்கால கடந்து நாங்கள் வந்து இராணுவ கட்டுப்பாட்டுகளை போயிருந்து நாங்கள் இப்படி இந்த கடந்து போனோம்ன்ற விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு இதில் பதிவு பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படியே நேரடியாக வந்து வட்டுவால் பாலத்தடிக்கு போகலாம். முதலாக எனது காணொலியை பார்ப்பதாக தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். இது வந்து நந்திக்கடல் ஏரி வந்து இந்த சைட் வந்து இது பாருங்கள். அது நந்திக்கடல் வந்து அதில் பாருங்கள் மாடுகள்லாம் 2 மேய்ஞ்சோன்னு நிற்குதுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகான இடங்கள்னு பார்த்தீங்களா? அது இங்கே இப்படியே நான் நேராக போனால் அதில் பாருங்கள் பச்சை ஓட்டு ஒன்று இருக்குது, தெரியுதா? அதான் வந்து சாலை சந்தி இந்த இருக்குது. அதால் திரும்ப இடக்கையால் திரும்பினா சாலை சந்தி வந்து அப்படியே சாலை சந்தியால் நேராக போனோம்னா சரி வட்டுவாளுக்கு. ரைட், அப்படியே வாங்க போவோம். பாருங்க இடத்தை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதாண்டு. இந்த இடங்களெல்லாம் வந்து நிறைய யுத்தம் நடந்த பிரதேசம் இது. இல்லை முன்னுக்கு வந்து மழை பெய்தால் வந்து இந்த 2 சைட்லேயும் வந்து தண்ணி நிற்கிறது. இதில் பாருங்கள் முன்னுக்கு போட்டிருக்குது. இதில் வந்து பாருங்கள் முல்லைத்தீவு 9 கிலோமீட்டர், சாலை வந்து 13 கிலோமீட்டர். சாலைக்கு வந்து இதால் திரும்பணும், இடக்கையால் திரும்பி போகணும். முல்லைத்தீவுக்கு வந்து அப்படியே நேராக போனோம்னா சரி வந்து பாருங்கள். இதிலெல்லாம் மழை பெய்தால் ஃபுல்லாகவே தண்ணி நிற்கிற ஏரியாக்கள். இதில் வந்து விலை பீசுகிறவே இந்த முறை பீசலை போல் இருக்குது. அப்படி ஒரு அழகான இடமே இருக்குது. பார்த்தீங்களா?
ரைட், நாங்கள் அப்படியே நேராக போவோம். இதுக்குள்ளெல்லாம் பயங்கர செல்லுகள்லாம் வந்து விழுந்த இடங்கள் இதுகள். அப்படியே நேராக போவோம். இந்த பாதையால் தான் வந்து சாலைக்கு போகணும். இதில் பாருங்கள், சாலை 13 கிலோமீட்டர் போட்டிருக்கு. புது மாத்தலன் வந்து இதால் போனோம்னா 5.6 கிலோமீட்டர். இதாலே போகலாம், இதாலே திரும்பி போகலாம். நாங்கள் புது மாத்தலனுக்கு வந்து நான் இப்போ உங்களுக்கு நேராக வட்டுவாளுக்கு தான் போகிறேன்னு வந்து. இங்கெல்லாம் வந்து இராணுவம் இருக்குது, ஃபுல்லாகவே இராணுவம் இருக்குது. இந்த சைட்டில் எல்லாம் பாருங்கள், இங்கே இருக்குது. நான் கிட்ட கொண்டு காட்டுறேன். இங்கெல்லாம் பாருங்கள், நந்துக்கடல் ஏரியா. மக்கள் வந்து தரப்பால் அடித்து இருந்த இடங்கள் வந்து இறுதி யுத்தம் நடந்த இடங்கள் இதெல்லாம். அப்படி ஒரு அழுகுறல்கள் கேட்ட இடங்கள் இதெல்லாம் பாருங்கள். இன்றைக்கு என்ன சூழ்நிலையில் இருக்குதுன்றதை பாருங்கள். உண்மையிலே இந்த இடத்த வந்து கடந்து போகிறதுக்கு அவ்வளவுக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். என்னென்னு சொல்லி சொன்னால் வந்து நாங்கள் நிறைய இழப்புகளை சந்தித்து, நாங்கள் நிறைய உயிர்களை கொடுத்துருக்கிறோம், நிறைய நண்பர்களை, நிறைய சகோதரங்களை இழந்திருக்கிறோம் இந்த இடங்களில். அதை நினைக்க கஷ்டமாக இருக்கும். யாரிடமும் நாங்கள் கதைக்க இயலாது, எங்களுடைய கவலைகளை வந்து வெளிப்படுத்த இயலாத ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இளம் தலைமுறையினருக்கு சில பேருக்கு தெரியாது, என்ன நடந்தே தெரியாத மக்களும் இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் சொல்லி புரிய வைக்கவே இல்லாது. என்னென்னு சொல்லி சொன்னால் தற்போதைய காலம் வந்து எல்லாமே மாற்றம் அடைஞ்சிருக்கு. அதால் வந்து கன பேருக்கு தெரியாது என்ன நடந்ததுன்னு தெரியாது. உண்மையிலே இந்த விடயங்களை வந்து நாங்கள் எப்படி வாழ்ந்த, நாங்கள் எப்படி சந்தோஷமாக இருந்த நாங்கள்ன்ற விடயத்தை நாங்கள் எங்களுடைய இளம் தலைமுறையினருக்கு வந்து தெரியப்படுத்த வேண்டிய தேவைகளும் இருக்குது. இதில் பாருங்கள், முள்ளிவாய்க்கால்னு சொல்லி போட்டிருக்குது. ரைட், அப்படியே நாங்கள் நேராக போவோம். பாருங்க, அதில் ஒரு பஸ் ஒன்று வேறு இருக்குது. இது பார்த்தீங்களா முள்ளிவாய்க்கால் பொது சந்தை. பார்த்தீங்களா அப்படி இருக்குதுண்டு. அதில் போய் பார்த்துட்டு அப்படியே திரும்புவோம். பார்த்தீங்களா எப்படி இருக்காண்டு பொது சந்தை. அவ்வளோ ஒரு அழகான இடங்கள்னு பார்த்தீங்களா. ரைட், இப்படியே திரும்பி போவோம் வட்டுவால் பாலத்துக்கு. இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்கு பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குதுண்டு. இந்த இடங்கள் ஃபுல்லாகவே வந்து இந்த இடங்கள்லேயும் வந்து செல்லுகள் விழுந்து நிறைய இறுதி யுத்தம் நடந்த இடம் தான் வந்து. இதில் முன்னுக்கு வர பாதையில் வந்து இடக்கையால் பக்கம் திரும்பினால் வந்து முள்ளிவாய்க்கால் காளியம்மா இருக்கிற இடம் தான் வந்து இது வந்து. இதுலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளுக்குலாம் இருக்கிற அவள் வந்து.
பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடங்களை பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. இங்கே சைட்லேயும் வந்து நிறைய மக்கள் வந்து தரப்பால் அடித்து இதில் வந்து கூடாரங்களாக இருந்த இடங்கள் இதெல்லாம் வந்து எல்லா இடமும் எந்த இடத்துல வந்து செயல்படுது அப்படி மக்கள் சாவினம்ன்றே தெரியாது. அந்த ஒரு சூழ்நிலை வந்து நடந்து கொண்டு இருந்த அந்த காலப்பகுதியில் வந்து இந்த பாதையால் போயிட்டு வரேன்னா அவ்வளோ ஒரு சிரமமாக இருக்கும். ரெண்டு ரோட்டு கரையிலையும் வந்து நிறைய வாகனங்கள் நிறைய பேர் வந்து காயப்பட்ட ஆக்கலன்னு சொல்லி நிறைய பேர் இருப்பினோம் இந்த இடங்கள்ல. அப்போ 2009 கடைசி காலப்பகுதியில் வந்து பாருங்க அந்த இடத்த பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குதுண்டு. பின்னே பாருங்க ஃபுல்லாகவே வந்து பனங்குடல் பாருங்க அங்கே ஃபுல்லாகவே பனைமரம். முன்னுக்கு இருக்க பனங்குடலுக்குள்ள வந்து தான் இறுதியாக மக்கள் வந்து சேர்ந்த இடம் வந்து அதில் இப்போ இராணுவம் தான் ஃபுல்லாக இருக்குது. முன்னே பார்த்தீங்கன்னா தெரியும். இவ்வளோ இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். இந்த கப்பலடியாக கடந்து போனால் வந்து அங்கே இராணுவம் இருக்குது. நான் உங்களுக்கு அதையும் காட்டிக்கணும் அப்படியே நேராக போகலாம் பாருங்க. கொஞ்சம் பார்த்தீங்களா அப்படி இருக்குது இதாங்க எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து இதான் வந்து கப்பலடின்னு சொல்கிறது. இதெல்லாம் வந்து முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி இருக்குது. இதால் போகணும். அதையும் காட்டிட்டு அப்படியே போகிறேன் பாருங்க. பாருங்க எல்லாம் இருக்குது. முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி இருக்குது பார்த்தீங்களா. மாட்டை கண்டுக்குட்டி ஒன்று அதில் நிற்கிது பார்த்தீங்களா. இதெல்லாம் இறுதி யுத்தம் நடந்த இடங்கள். சொல்லனா துன்பங்களை மக்கள் சந்தித்த இடங்கள். அதில் தான் இந்த நினைவு தூவி காட்டியிருக்குது. அப்படியே உங்களுக்கு இதையும் காட்டிக்கொண்டு அப்படியே நான் திரும்பி அதில் போகக்கூடிய மாதிரி இருக்கும். அதால் அப்படி திரும்பி போகக்குள்ள வந்து நேராக வந்து கப்பலடிக்கு தான் இந்த ரோட்டு போகுது. நான் இப்போ உங்களை இதையும் காட்டி கொண்டு போகிறேன். இல்லை பார்த்தீங்களா எவ்வளோ காங்கள் நிற்குது பார்த்தீங்களா. சரி குறுந்தாடி சிவலிங்க விநாயகர் ஆலயம்னு சொல்லி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இதில் இங்கே இதால் போகணும் ஆலயத்துக்கு. இங்கே பாருங்க இந்த காங்களை பார்த்தீங்களா. நத்த கொத்தியான்னு சொல்லுவீங்க. இதை பாருங்க நிற்கிது இதில். இந்த பார்த்தீங்களா எவ்வளோ நிற்குதாண்டு. இந்த பஸ் ஸ்டாப் பண்ணி இருக்கு பாருங்க. இதுக்கு அங்கால வந்து இதான் இந்த பனங்குடல் என்று சொல்கிற இடம் வந்து ஃபுல்லாகவே அங்கே இராணுவம் தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க அப்படியே ஃபுல்லாகவே இராணுவம் தான் இருக்குது இந்த ஆட. இதெல்லாம் வந்து பனங்குடல்னு சொல்கிறேன். இதெல்லாம் நிறைய சனம் கடைசியாக இங்கேருந்து தான் வெளியில் வந்தது நிறைய சனம். வேறு நிற்கணும் வந்து
இது ஃபுல்லாக விஞ்சாலெல்லாம் ஆவிதான் இருக்கிறான் வந்து வட்டுவாகல் பாலம் வந்து போட்டு பார்த்தீங்களா? அது அப்படியே நேராக போவோம். வேலை பீஸா வலிக்கட்டணும் தெரியல, கிட்ட போய் பார்ப்போம். முன்னுக்கு வந்து நேவி கேம்பான் இருக்குது. இதில் பாருங்க தெய்வம் ஹோட்டல் இருக்குது பார்த்தீங்களா? இதில் பாருங்க வட்டுவால் பாலம். இது முன்னுக்கு வந்து சொல்லுங்க நேவியோட முகாம் ஒன்று இருக்குது. இதில் பாருங்க அப்படியே பாருங்க இதில் பாருங்க முன்னுக்கு தெய்வம் ஹோட்டல் ஒன்று இருக்குது வந்து. இது இப்போ புதுசாக திறந்துருக்குது. இங்கே வந்து தற்போது வந்து டீ பிளேன் டீ சோட்டிஸ்வெல் வந்து இங்கே கொடுக்கணும். நீங்கள் வந்து இன்னும் ஒரு கொஞ்ச நாள் போக வந்து இங்கே சாப்பாடெலாம் கொடுக்க ஒழிக்கிறீங்க. சாப்பிட்டு கொள்ளலாம் இங்கே நீங்கள். இல்லை பார்த்தீங்களா? ஆ என்ன சோளன் விற்கிறீங்களா? என்ன விலை போகுது சோளன்? 100 ரூபா. மற்ற கொய்யாக்காய் இருக்குது என்ன? வாழைப்பழம் இருக்குது. என்ன ஜூஸும் கொடுக்குறீங்க நீங்கள் தான்? அப்போ சரி சரியாக்கா. நான் இருக்கா இது வீடியோ எடுப்ப கொண்டு வந்தேண்ணா வாண்ணா. அப்படி இருக்கு பார்த்தீங்களா வட்டுவால் பாலம். கால் பிடிக்க வலிக்கிட்டேன் வந்து. உண்மையில் வந்து வேறு லெவலில் இருக்குது இந்த வட்டுவால் பாலம் பாருங்கள். அப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? பின்னே பாருங்கள் இதெல்லாம் பிடிக்க நிற்கிறேன். இப்போ தான் எல்லாம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். நான் பிடிக்க வலிக்கிட இல்லை, எல்லாம் ஆயத்தப்படுத்தி கொண்டு நிற்கிறார்கள். என்ன களத்தில் இறங்க இல்லையா? என்ன களத்தில் இறங்க இல்லையா? கொஞ்சம் வேலை இருக்குன்னு முடிச்சுட்டு. சரி சரி சரியா. ஆ என்ன அண்ணா நித்திர சொல்றீங்களா? வார இப்போ அங்கே கிட்ட வருவேன் நான். ஓ வாரம் இந்த நந்திக்கடல் கலப்பில் தொழில் செய்யக்கூடியதாக இருக்குது. படகு இறால் படகு என்ன மாதிரி? இறால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வருது. அதுவும் இந்த கனத்த நாளையில் தான் பருவம் அமாவாசை. இப்போ என்ன மாதிரி? இப்போ கனத்த நாள் வந்து இன்னொரு 2-3 நாள் போய் இருக்குது. அப்போ இனி இன்னொரு 2 நாளில் வீசுவாங்க. அது ஒரு 4-5 நாளைக்கு இல்லை 10 நாளைக்கு குறைவாக இருக்கும். அடுத்த கனத்த நாள் கொஞ்சம் வீசுவாங்க. அப்போ முன்னைய காலங்களை பொறுத்தளவுக்கு இந்த நந்திக்கடல் பொறுத்தளவுக்கு அந்த வாழ்வார தொழில்கள் அந்த உற்பத்தியல் இனங்கள் எல்லாம் குறைஞ்சிட்டு இது ஒரு சுரங்கம் ஒன்று தான் சொல்லுவோம். இந்த நந்திக்கடல் ராலில் தான் இந்த முல்லைத்தீவு மாவட்ட மக்களாக இருந்தாலும் புறராக இருந்தாலும் இந்த ஈக்குவலியால் வீசி முன்னைய காலத்தில் 1 லட்சம் 1.5 லட்சம் 50,000 ரூபாய்க்கு தங்களை சீவியத்தையும் போக்காட்டி வீடு கட்டக்கூடிய ஒரு சின்ன மோட்டர் கட்டில் அந்த அதிக நேரங்கள் அந்த நாளையிலேருந்து இப்போ நேரங்களில் இல்லை. ஆனால் இந்த வாழ்வாரம் இல்லாட்டிக்கு சரியான வருமானம் கொண்டுக்கலாம் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டு. மற்ற கடல் பெருக்கெடுத்தாலும் ஒன்றும் செய்யலை. சில நேரம் தொழிலுக்கே போயிடா சூழ்நிலையும் இருக்குல்ல. ஆமாம் ஆமாம். அது கடல் அடிக்காதான் பெருங்கடலுக்கு போக முடியாது நம்ம வரணும். ஆனால் இப்போ தற்சமயம் நீங்கள் கேட்குறது வரவேற்கக்கூடிய விஷயம் பெருங்கடல் கடல் அடிக்க கொண்டிருக்கு. ஆனால் கடல் அடித்தாலும் அடிக்காட்டிக்கும் பெருங்கடல்லையும் வந்து அந்த தொழில் உற்பத்திகள் இப்போ அழிஞ்சு, அதாவது பெருங்கடல்லையும் வந்து விலையில தான் போடுறாங்களா தடை செய்யப்பட்ட தொழில்கள் இருக்குது தானே. சங்கு அட்டை ஒழிக்கிறது, கூடுகள் கட்டுறது, அப்படி போன்ற இதுகளால் நவீன தொழில்கள் ஒரு சிலர்கள் அதை பயன்படுறதால மற்ற ஏனைய சிறு தொழில் செய்கிறார்கள் பாதிக்கப்படுறாங்களா அந்த கடல் தொழில். மற்ற இது இந்த பாலமும் கட்டித்தாரன்னு சொல்லி சொன்னாங்க. அது என்ன மாதிரி போகும்? அதான் நான் உங்களுக்கு சொல்ல வந்து உங்களுக்கு இந்த குறுகிய காலங்களில் குறுகிய நேரத்தில் இந்த அனுரா தோழர் வந்து
ஒரு தன்னுடைய ஒரு செயல் வடிவங்களில் வேறு வேறு அரசியல் பக்கங்களாலேயும் சரி எல்லாத்தாலேயும் இந்த பார்லிமெண்ட்டில் முன்வைத்து கொண்டிருந்தவர்கள். அப்போ அந்த வகையிலேயும் இந்த இது நாங்கள் நினைக்க முடியாத சம்பவம், எந்த ஒரு ஜனாதிபதிகளுக்குள்ளாலேயும் அதை முடியாத சம்பவம் தானே அந்த இதை பாலத்தை இப்போ 1000 மில்லியன் ஒதுக்கப்பட்டு இந்த பாலம் கட்டித்தாராக சொல்லியிருக்கிறார். அவர் வெளியிட்ட பிறகு பாராட்டேன் நன்றிகளை நாங்கள் இப்போ நியூஸ் சொல்லுடான் ஆனந்தில் எல்லாரும் அதை தெரிவித்து கொண்டிருக்காங்க. இப்போ இதில் நந்திக்கடலில் இப்போ என்ன இறால் படுகுது? இப்போ நந்திக்கடலில் இப்போ வந்து சின்ன கூனி, செம்மக்கன், நரப்பன், வெள்ளை, கருப்பு, அந்த கூனி தான் கூடுதலாக வீசப்படுது. 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ 4 கிலோ 5 கிலோ 6 கிலோ. இப்போ மற்றது இப்போ 1 கிலோ எவ்வளோ போகுது? 1 கிலோ 700 ரூபா போகுது கூனி. அப்படி ஆனால் இதில் போகுது. பெருசு வந்து இப்போ 1200 1500 அப்படி போய்கொண்டிருக்கு. இதான் 2009க்கு முதல்ல நிறைய இறால் உற்பத்தி ஆனது நாங்களே வந்து வாங்கி கொண்டு போகிறோம். சின்ன வரைக்கும் நல்ல அப்படியான காலப்பகுதியில் நிறைவாயிருங்க. இப்போ வந்து அந்த அருது குறைவு இப்போ இறால் காண்றேன். அப்போ அந்த நாளையில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கல்ல, இந்த பாலங்கள்ல எல்லாம் இரவு 6 மணி 7 மணி புறவு ஃபுல்லாக வெளிச்சமாக தான் இருக்குது. அதை தான் இந்த சூழ்லாம்பு வந்து சூழ்லாம்புன்னு சொல்கிறேன். எனக்கு அதில் பேர் தெரியல. நான் வந்து பந்தம் நான் சூழ்லாம்பு வச்சு தொழில் செய்து கொண்டிருப்பாங்க. அந்த 3 கரையம் இந்த கேப்பாப்பில் வட்டாப்புல எல்லாம் சுற்றி தொழில்கள்லாம். ஆனால் வட்டாப்புல கோயில் எப்படி திருவிழா அலங்கோரமாக இருக்கோ அதே போல் அந்த வலிக்க திருவிழா மாதிரி தான் இருக்கும். நெருக்கடி கூடுன இடங்கள் அப்போ இந்த வாகனங்கள் போக்குவரத்து அது வெளியே. ஆனால் இப்போ அந்த காலங்களிலே அந்த சந்தோஷமும் இல்லை. சந்தோஷமும் இல்லை. என்ன இதில் நான் இதை பிடிச்சோண்டு வரேன். அவர் அங்கே மீன் கொண்டு வரேன். என்ன மீன் பிடிவாட்டு இருக்கா? ஓகே, மீன் பாருங்க பிடிச்சோண்டு போகிறார். அவர் என்ன இப்போ பார்ப்போம், வீசுகிற நேரம் பார்ப்போம், எடுப்போம். சரி, சந்தோஷமா நீங்கள் வந்தது. இப்படியான இது யூடியூப் சேனல்களுடைய நிறைய பேர் பாப்புனம். ஆனால் இந்த முல்லைத்தீவு மாவட்டம் நந்திக்கடல் கலப்பு இருக்குந்தனைக்கும் இந்த மக்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தவங்க. ஆனால் அந்த காலங்கள் தாழ்ந்து நிறைவடைஞ்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வாழ்வாரத்துக்கு மேற்கொள்கிறாங்க. ஆனால் அதுவும் எல்லாரும் அறியக்கூடிய இருக்குந்தான் என்று. ஓகே, நன்றியா. நன்றி. முன்னே பார்த்தீங்களா வட்டுவால் பாலத்தை பாருங்க, இவ்வளோ அழகாக இருக்குண்டு. இது வந்து தான் வட்டுவால் நீரோட பார்த்தீங்களா தொடுவாய்ன்னு சொல்கிறது. இதுதான் தொடுவாய். இப்போ வந்து தொடுவாய் மூடிட்டு முதல்ல இதால் தண்ணி வந்து இதெல்லாம் பாஞ்சு கொண்டு இருந்தது தண்ணி ஃபுல்லாக. இப்போ வந்து தொடுவாய் மூடினது புறா தான் வந்து இங்கே வந்து இறால் படுகுது வந்து பாருங்க. ஃபுல்லாகவே இங்கே எல்லாம் ஆயத்த பணிகளில் நிற்கிற மக்கள். பஸ்ஸு இதில் பாருங்க, அந்த சைடில் பாருங்க தொங்கலில் வீசி கொண்டிருக்கிறேன் பார்த்தீங்களா. இந்த எவ்வளோ தூரத்தில் நிற்கிறோம் ஆக்கள் எல்லாம். என்ன சைக்கிளை போட்டு போடுறீங்களா? நாளைக்கு போட்டு போறியா? அது சரி, காத்துக்கெல்லாம் தள்ளி விட்டு. அதான் என்ன மாதிரி தொழில் பாடுகள் எப்படி போகுது? தொழில்பாடு கொஞ்சம் முந்திய மாதிரி இல்லை. இல்லை இப்போ ஆரம்பிச்சான தொழில் வேற என்ன இறால் என்ன படம் வலிக்கட்டுதா என்ன மாதிரி? படம் படிக்கிறேன். இப்போ ஸ்டார்ட் அப்படியா? வளர்ச்சியால இப்போ சூளாம்பு கேட்டில் ஆயிட்டு. அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சம் வளர எனக்கு நல்லா தானே. அதுதானே. சரி என்ன இதில் அனுக்க போகிறீங்க? சரியா பாருங்க. இதில் வந்து என்ன மீன் என்ன இது? வெள்ளை சூடு பாருங்க.
வலையில் நடக்கிற நெத்தலி நெத்தலியும் பட்டிருக்குது பாருங்க. நேரம் இருக்கு என்ன இறாலுக்கு? அதான் உங்களோட எடுப்ப வேண்டிய தான் வந்து நான் ஜாழ்ப்பாணம் இருந்து வாரேன் எடுக்கிறதுக்கு. கொஞ்சம் நேரம் சென்னீங்கன்னா இதில் விவாடிக்க மாட்டேங்கிறேன். என்ன மாதிரி தொழில்பாடுகள் என்ன மாதிரி என்ன போகுது? இந்த முறை ஒரு புது நிர்வாகம் அதை சொல்லுங்க, வடிவா சொல்லுங்க. நிர்வாகம் தெரிஞ்சு விட்டானே, தெரிஞ்சு விட்டு அவர் நல்லா செயல்படுறாரு. மணியழகன் சொல்லி இதில் முன்னிட்டு அவர் போட்டுகள் இன்ஜினோட எல்லாம் அவர் சண்டை இன்ஜினோட முழுக்க சண்டை சிலவிலேயே எண்ணெயெல்லாம் அடிச்சு சம்மட்டிக்கிறாள். எண்ணெயெல்லாம் அடிச்சு நல்ல மாதிரி நடத்துகிறார். இந்த சனமெல்லாம் நல்லா சீவிக்குது, எண்ணெயான சீவிக்கு நல்ல ஒரு வாழ்க்கை. இப்போ என்ன மாதிரி இறால் பாடுகள் என்ன மாதிரி? இறால் பரவாயில்ல, ஒவ்வொரு 5000 10,000 உழைச்சி கொண்டு இருக்கு ஒரு நாளைக்கு. ஒவ்வொரு நாள் இந்த முறை நீ நல்ல நீட்டாக தான் சனம் சரி சாப்பிடு. கஷ்டத்துக்கு இப்போ கிலோ என்ன சின்ன இறால் என்ன விலை போகுது? பெரிய இறால் 700 ரூபா 750 ரூபா கிடைக்கிறாங்க. மற்ற வெள்ளை இறால் 1200 ரூபா, கருப்பு 1500 ரூபா. ஏன் அது என்னத்துக்கு அது அப்படி? அது கொஞ்சம் கொஞ்சம் பெருசு. பெருசு பெருசு. உங்களோட பேர் என்ன? எனக்கு வைரவி பிள்ளை பாபு பட்டுவா. என்ன பேர்? வைரவி பிள்ளை பாபு. சரியா? அப்போ எப்படி? ஓகே அப்போ உங்களுக்கு சரியா? சந்திப்போம் சந்திப்போம். ஓகே பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த இடங்களை பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது, போகிற லெவலில் இருக்குது. இப்போ நான் கீழே இறங்கி எங்களை போய் பார்ப்போம் அப்படி இருக்குதுன்றதை. பாருங்க இங்கெல்லாம் ஃபுல்லாக வீசி கொண்டு வைக்கிறேன் பாருங்கள். என்ன நித்திரவில் போகிறீங்களா? என்ன நடக்குது? இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க போல். சரி சரியா பாருங்கள், அதில் வாகனங்கள் எல்லாம் போகுது. ஏன் இஞ்சால வீச பழிக்கணும், அதில் வீச பண்ணிக்கிறோம். என்ன வீசலையா? என்ன இறால் வேற இல்லையா? எத்தனை மணி அப்புறம் வேற இறால்? இப்போ ஒரு 6 மணிக்கு. 6 மணி அப்புறம் வேற வழி கட்டும். எவ்வளோ காலமாக செய்கிறீங்க தொழில்? நான் சின்ன வயசுலேருந்து செய்கிறேன், இப்போ தொடர்ந்து ஒரு 5 வருஷமா. என்ன பேர் ஐயாக்கு? சீவரத்னம். ஏன் இப்போ என்ன இறால் பாடுகள் குறைவா இல்லாட்ட என்ன? அந்த கூட்டு வலையெல்லாம் அது இதுன்னு சொல்லிட்டு அதில் எங்களுக்கு இங்கே இந்த பக்கத்துக்கு வாரது ரொம்ப குறைவாக போச்சு. அது வந்து இப்போ இந்த முறை எங்களை மீன சங்க தலைவர் எங்களை இளைஞர்கள்லாம் சேர்ந்து அதை கூட்டு வலை அதை பிடிக்கிறபடியா இறால் எங்களுக்கு இங்கே கரையோரமாக இருக்கிற எங்களுக்கு வந்து. இப்போ என்ன விலை வீசுறீங்க போடுறீங்க? அது 2-3 விலை பாவிக்கிறானுங்க. வார இறாலுக்கு ஏற்ற சின்ன இறாலாக இருந்தால் 8-5. அதுக்கு பிறகு நான் மீடியமாக ஒரு 10 நம்பர். அதுக்கு பிறகு 9-10 இந்த இறால் கருப்பு வெள்ளை வரைக்கும் அது பெரிய கண். கருப்பு வெள்ளை இறால் வந்து எத்தனை மணி படம் வலிக்கிடும்? அது சொல்லு இப்பயும் படம். அது அந்த கிளைமேட் அதுக்கேற்ற ஒரு டைம் வரைக்கும் அது ஒழிக்கிட்டு கலந்து எல்லாம் வரும். இப்போ மிக்ஸ் பண்ணி தான் வரும். இப்போ எல்லாம் வரும், ஒரு ரவுண்டில் எல்லாம் மாறி மாறி வருணும். சின்ன ஆள் வருணும், இப்போ கருப்பு வருணும், சில வெள்ளை முன்னுக்கு வருணும், கருப்பு வரும், இப்போ அடுத்தது நிரப்பன் வரும். அதெல்லாம் வார பொறுத்து அங்கேருந்து எங்களுக்கு வார பொறுத்து தான் அந்த தண்ணி பொறுத்து. சரி சரி சரி. இத்தனையோ கோடி மக்களுக்கு வாழ்வாதாரம் கட்டாயமாக இதை கொஞ்சம் புனரமைச்சு தந்தால். அதான் இப்போ புனரமைக்க சொல்லி தானே இருக்கிறேன். பாலங்கள் என்ன மாதிரி என்ன பாலங்கள் கட்டணும், மற்றது இதுக்கு மாடியெல்லாம் கொஞ்சம் எடுத்து இதன்னும் மற்றது சட்டங்கள் போட்டு பாதுகாத்தால் எல்லாரும் வாழலாம். இது என்னதுக்கு நீங்கள் இப்படி இந்த வண்டு மாதிரி அடிச்சு வச்சிருக்கிறீங்க? இது இறால் வந்து வெளியில் அங்கால தெரிக்காம நீங்கள் விலையை வீசி கொண்டதுக்குள்ள போட்டிங்கன்னா சரி. அவசரப்பட்டு நாங்கள் இதுக்கு போட்டுட்டு அப்படியே தட்டி போட்டு போடுவோம். ஒரு கொஞ்சம் ஓய்வான நேரத்தில் அதெல்லாம் சேர்த்து இதற்குள்ள போடுவீங்க. ஒரு பாடா வீசுனீங்களா? இது என்ன இறால்னு சொல்கிறோம்? வெள்ளை இறால். இதை விட என்ன கருப்பாகவும் பெரும்? கருப்பு பெருசு. இது இப்போ எத்தனை நாள் இறாலாக இருக்கும்? இது வளர்ந்த நிறைய நாள் என்ன? இது இப்போ ஒரு பாட்டுக்கு தான் அவ்வளோ வந்திருக்குது. சரி சரியா. அது நல்ல தொழிலாளியாக இருந்தால் 1/4 கிலோ 1/2 கிலோ ஒரு பாட்டுக்கு வரும். விளையாண்ட அளவை பொறுத்து. சரி சரி சரி. வீசுகிறவங்களோட இடங்கள் அது எல்லாம் பொறுத்து பார்த்து வீசணும். என்ன சரி நம்மளோட வயசுக்கு ஏற்ற மாதிரி. சரி பார்த்தீங்களா? இந்த இதுலேயும் இருந்து இறால் வீசி கொண்டிருக்கிறேன் பார்த்தீங்களா? இங்கே பாருங்க
இவ்வளோ பேர் நிற்கிறோம்ண்டு பாருங்க. அண்ணா வீச போகிறார். எல்லா இடம் தான் போக போகுது இப்போ வீடியோ. அதான் அதான் ஆனால் அழகாக இருக்குது பாருங்கள். அந்த வானத்தை ஒரு லெவலில் இருக்குது இயற்கை. என்ன கால் அடிக்குதா? அப்படியே வாங்க வாங்க மேலே அடுங்க. உங்களோட இடத்துக்கே போங்க நீங்கள். என்னண்டு இறால் பட்டுருக்கு தானே? எத்தனை மணி மட்டும் நின்று வீசுவீங்க? பொறுத்து. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ இங்கே பாருங்க எப்படி அடிக்குதுன்றால். இடங்கள் எல்லாம் ஃபுல்லாகவே வந்து யுத்தம் நடந்த இடங்கள் தான். இதில் வந்து நிறைய பொடிகள், நிறைய யுத்தம் நடந்த பிரதேசங்கள் எல்லாமே ஒரு புகை மண்டலமாக இருந்த இடங்கள். நாங்கள் இதால் வந்து இந்த இயக்க கட்டுப்பாடுலேருந்து இராணுவ கட்டுப்பாடு போகிற நேரம் இந்த வட்டுவால் பாலத்தால் வந்து நாங்கள் இதெல்லாம் போகிறோம். நாங்கள் போன 2 சைட்லையும் ஆமி இருந்தது. எல்லாம் வந்து ஃபுல்லாகவே புகை மண்டலமாக இருந்த இடங்கள் வந்து இப்போ வந்து கொஞ்சம் மாறி இருக்குது. தொழில் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மக்கள் வந்து தொழில் செய்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. என்ன செய்கிறது, வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்த வேண்டிய தேவையில் வந்து மக்கள் வந்து தொழில்களை வந்து செய்து கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எப்படி அடிக்குதுன்னு பார்த்தீங்களா? சொல்லுங்க. எங்களுக்கு வந்து பெரிய பொக்கிஷம். இந்த முல்லைத்தீவு கடற்கரை பற்றிய பிரதேசத்தில் வாழ்கிற மக்களுக்கு பெரிய ஒரு சொத்து. இதை வந்து இப்போ 5-6 வருஷமாக தகாத முறையில் இந்த தொழில்கள் செய்ய ஒழிக்கிட்டு எங்களுடைய வாழ்வாதாரமே முழுக்க பாதிக்கப்படும். இப்போ இந்த முறை தான் அரசு அதிபர்களும் மற்றது மீன்பிடி திணைக்களங்களும் மற்றது வந்து மீன்பிடி அமைச்சரும் எங்களுடைய சங்கங்களும் உணர்ந்து இந்த தொழிலை ஒரு நல்ல முறையில் செய்யணுமென்று இணங்கி இப்போ இந்த கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 500 பேர் இந்த தொழில் செய்கிறோம். சராசரி ஒரு ஆளுக்கு 3000லேருந்து 5000 ரூபா வரைக்கும் வருமானம் கிடைக்கும். வருமானம் வருதா? கிட்டத்தட்ட 2500 மக்கள் இதில் வாழ்வாதாரத்துக்கு சாப்பிடுவோம். இதை வந்து நீடிச்சு தரணும். மற்றது அரசு வந்து இந்த ஆற்றை தோண்டி தரும். பாலத்திலேருந்து 1 கிலோமீட்டர் எதாவது தோண்டி தந்தா இப்போ அது இப்போ பாலம் கட்டத்தானே போயினோம். ஆழப்படுத்தணும். 30 வருஷமா இது சீர் செய்யும். அப்போ அதால் இது வந்து எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம். சரியான முறையில் அரசுகளுக்கு தெரிவித்து இந்த வெளிநாட்டு வைக்கிறவங்களுக்கு தேவைப்படாது. சரியோ இயற்கை வளம் இங்கே இருக்கேங்க. நாங்கள் வெளிநாட்டுக்கு 10 கிலோ அரிசிக்கு கை நீட்டி நிற்கக்கூடாது. எங்களிடத்துலேயே வாழ்வாதாரம் இருக்கேங்க. நாங்களே நவீட்ட போவோம். சரியோ அப்போ இதுகளெல்லாம் அரசாங்கம் சரியான முறையில் செப்பனை செய்து தருமா இருந்தால் இந்த முல்லைத்தீவு பிரதேசத்தில் வாழ்கிற மக்களுக்கு கஷ்டம். சரியா 1 மணி நேரம் கழிச்சு பாருங்க. வேற தலைவர் 500 பேரை தாண்டி 500 குடும்பங்கள் ஒரு 500 பேருடைய கிட்டத்தட்ட 1500 பேருக்கு குடும்பங்களா இருக்குமா? அப்போ அந்த குடும்பங்களோட வாழ்வாதாரம் எப்படி போகுதுன்னு சொன்னால் உண்மையிலேயே அது நல்ல இயற்கையான இந்த நாட்டை வந்து நாங்கள் முழுமையாக கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தாதான் இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கொடை. சரியா அரசாங்கம் வந்து இதுன்ற மதிப்பு தெரியாமல் சீனாக்கு வேறு நாடுகளுக்கு சரணாலயத்தை கொடுக்குறாங்க. சரணாலயத்தை கொடுத்து பறவைகள் மனிதர்களையே வாழ முடியாத கட்டமாக இருக்கு. பறவைகள் வாழ்றதுக்கு என்ன இருக்கு? பறவை மீன் ஒன்று விழுந்துருக்கு. உங்களுக்கு வந்து மனிதர்கள் வாழும். யுத்தத்துக்கு பிறகு எங்களோட மனிதர்கள் வாழும். இங்கே இருக்கிற குடும்பங்கள் வாழ நல்ல ஒரு வழி இருக்கும். தான் இதை எங்களோட நாட்டில் வந்து பசி பஞ்சங்கள் கஷ்டங்கள் இருக்காது. சரியா இதை வந்து இப்போ இருக்கிற ஜனாதிபதி ஊடாக
இந்த ஆற்றையும் தோண்டி இந்த பாலத்தையும் கட்டி தந்தால் இந்த முல்லைத்தீவு வாழ் மக்களுக்கு பெரிய ஒரு கொடுப்பனவாக இருக்கு. சரி அண்ணா, ஓகே, நன்றி. அண்ணோட பேர் என்ன? என் பேர் ராசலிங்கம் சந்திரலிங்கம். சந்திரலிங்கம். ஓ சரியா, இப்போ வந்து 6:30 அது டைம் வந்து ஒரு லெவலில் பார்த்தீங்களா இங்கே எப்படி இருக்காண்டு? அண்ணா வெள்ளக்காரன் முழுக்க வந்து தான் நிற்கிறான். ஆ வேறு லெவலில் இருக்கல்ல, பார்த்தீங்களா கேமராவை? ஆமாம். அடிக்குதா வேற என்ன அடி அடிக்குதுன்னு அந்த பெரிய இறால் பார்த்தீங்களா எப்படி இருக்குதாண்டு அடிக்குது பார்த்தீங்களா? பாருங்க, இதில் விளக்குகள் எல்லாம் கொளுத்த வலிக்கிட்டு நம்ம பாருங்க. இந்தா விளக்கெல்லாம் கொளுத்தியாச்சு பாருங்க. இந்தா பாருங்க, இந்த அதில் இன்னொரு ஆள் கொளுத்துற ரொம்ப அழகாக இருக்குன்னு பாருங்க இந்த காட்சியில். இங்கே பாருங்க நண்டு வந்து இப்போ இந்த காலை பிடிக்காது. அதான் ராலை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ராலை இதான அந்த கருப்பு ராலன்றது பெரிய ரால். இந்த ரால் வேட்டைக்கு தான் நான் டைம் வந்திருக்கேன். அந்த மக்கள் வந்து எவ்வளோ மீனவர்கள் வந்து எத்தனை குடும்பங்கள் இந்த ரால் இதால் வந்து வாழ்வாதாரத்தை வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கி கொண்டு வைக்கணும். உண்மையிலே எல்லாருக்கும் ஒரு தொழில் இருக்குது, எல்லாரும் சுயமாக உழைக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது இந்த வட்டுவாழ் பாலத்தில். உங்களுக்கு அதைத்தான் நாங்கள் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கோம். இதில் பார்க்குற புலம்பெயர் தமிழர்களுக்கும் இது ஒரு கொடுப்பனமாக இருக்குது. இந்த காட்சியை பார்க்குறதுக்கு தொடர்ச்சியாக பார்ப்போம். லைட்டாக மழை வந்த மாதிரியும் இருக்குது. நான் உங்களுக்கு கிட்ட கொண்டு போய் காட்டுறேன். வேறு என்னென்ன ரால் பிடிபடுது, என்னென்ன விலையில் போகுதுன்றதையும் காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். வாங்க அப்படியே போவோம். எப்படி விலை வீசி ரால் பிடிச்சி நிற்க மட்டும் பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக இருக்குது அந்த இடத்த. என்ன மாதிரி ரால் பிடிபடுதா? இப்போ வருது தானே? சரி சரி பிடிங்க, வாரம் அங்கால பார்த்துட்டு வாரம். இல்லை பாருங்க, அண்ணன் ஒரு மீனும் பிடிச்சிருக்கிறார். என்ன மீன் என்னது? பாறைக்குட்டிகள் பாருங்க, பாறைக்குட்டி என்ன பிடிச்சிருக்கிறார். பார்த்து சரி வாரம் அப்படியே. இதைத்தான் சொல்கிறது அந்த சூழ் லாம்பன்னு சொல்லி பார்த்தீங்களா எப்படி எரிஞ்சோன்னு இருக்குது. அந்த அதில் நெருப்பில் மூட்டி இருக்கிறேன் பார்த்தீங்களா? அதில் என்ன ரால் சொல்கிறீங்களா? ஆண்ணா ரால் சொல்கிறீங்களா? செலிபிரிட்டியா? பாப்பா எல்லாம் சேர்த்து பிடிச்சிடுவோம். ஓ எந்த அன்பு தமிழ் வியூவா? அன்பு தமிழ் வியூவில் அடிக்க விடுங்க சரியா? வீசுங்க பாப்போம். வேற லெவல். நீங்கள் வீசுங்க, நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் உங்களை. அப்படித்தான் பாருங்க, இந்த இடத்த பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பாருங்க ஃபுல்லாகவே ரால் பிடிச்சோண்டே இருக்கேன் பாருங்க. இந்த வந்துருங்க ரால் அடிக்குதா? அங்கே பாருங்க. எத்தனை மணி மட்டும் நட்டு வீசுவீங்க? முடியும் வரைக்கும் நிற்பீங்க. சாப்பாடு கொண்டு வரணும். சாப்பிட்டு ரெண்டு வீச வேண்டியதா? என்ன ஏன்னா மாடி எதான் பிரச்சனை என்னண்டு சுரி ஏன்னா சுரிய தோண்டினால் என்ன ரால் பிடிபடமோ கூட வீசலாம். எல்லாருக்கும் போட்டி கொடுக்குறோம். கொடுங்க எங்களுக்கும் தாருங்க தாங்க. வேறு லெவல். என்று கேட்டால் முதலாவது பிரச்சனை அந்த ஆற்று சிறிய தோண்டினா இதை விட இன்னும் நிறைய குடும்பங்கள் சாப்பிடலாமே. அங்கே தெரிய தேவையில்லை. இந்த ஆற்றுலேயே நாங்கள் எங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையில எல்லாத்தையும் சகலதையும் வடிவா நீட்டாக செய்துட்டு போகலாம் குடும்பத்தை. மற்றது என்ன பிரச்சனைன்னு கேட்டால் இந்த ஆற்றுல வந்து இப்போ இந்த கள்ளக்கெல்லாம் விலை உடைக்கணும் தானே, அவையில் வந்து உண்மையில் சரியான முறையில் நியாயமான முறையில் அந்த இதை செய்து கொண்டு வரணும். அதுக்குரிய பங்களிப்பு நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். மற்ற என்ன காரணம்னு கேட்டால் சட்டவிரோதமான தொழில்ன்றது வந்து உண்மையில் அது
முற்றுமுழுதாக தடை செய்யப்பட்ட தொழிலை எதுவும் செய்யலாது. சரி சரி அத்துமாதிரி செய்கிற ஆக்களை அதுக்குரிய தகுந்த நடவடிக்கை செய்து கொண்டிருக்கணும். சரி சரி அண்ணா ஓகேயா பார்ப்போம் இதை பார்த்துட்டு வா பாருங்க பால் மீன் எல்லாம் பிடிபட்டு பார்த்தீங்களா இதான் அந்த கருப்பு ஆளுன்ற இதானே என்ன இதுதான் கருப்பு நேற்றெல்லாம் நாங்கள் இந்த பொட்டிக்கு போய் வீசினாங்க. சரி இந்த சீசன் தானே அது ஒவ்வொரு டைமுக்கு தானே படம் என்ன அது பாரு மீன் அண்ணா சுட போகிறேன் வேறங்க மீனை வச்சாச்சு இதில் உப்பு புளி ஒன்றும் தேவையில்ல அப்படியே வரும் எல்லாம் போட்டு அப்படியே வரும். வேற லெவல் தான் ஆண்டாக்கு எங்களுக்கு கோடி கொடுத்தாலும் இப்படி ஒரு சந்தோஷம், ஏன்னா விருப்பம் பண்ண அப்படியான விஷயம் செய்கிறதுக்கு ஒரு சந்தோஷம், அப்படியே என்ஜாய்மெண்ட் லைஃப்ல இருக்காது. கரெக்டாக அதெல்லாம் பயங்கர ஒரு டேஸ்ட். ம் ம் நீ சாப்பிட்டீங்கன்னா இல்லை நம்ம சாப்பிடணும் மணல் தானே மணல இது கடல்ல இருந்து வரணும். ம் தனி டேஸ்ட். வேறு அப்படியே காட்டும் காலேஜ் வீடியோ பிடிச்சிருக்காங்க பாருங்க அப்படி இருக்குதாண்டு வேற லெவலா மீனை எல்லாம் வந்து ஒரு போய் ஃபேமிலியாக சுட்டு போட்டு நகரங்க கிடக்குது. ஏன்னா நாங்கள் மீன் பாடுறோம் நகரங்க. இதில் அடுப்பு மாதிரி வச்சு போட்டு இதில் மீன் தாளை வச்சு வாட்டுறது. இதே இருப்போம். கையை மட்டும் காய்ச்சிறது திருப்பி இப்போ வீசுறது அதை இனி பாருங்க. இப்போ நான் இப்போ எங்களோட தொழில் அந்த தொழிலே இதுதான். உடுப்பேரும் நனையவே இல்லை, நாங்கள் வீசி கொண்டா இருக்கிறோம். விளாங்குதா இல்லை நிறைய பேர் தண்ணிக்கு களத்துல தண்ணிக்கு நெஞ்சில் தண்ணிக்கு அங்கெல்லாம் நனைஞ்சு வீசுவாங்க. உண்மையிலே இந்த கஷ்டப்பட்டு தான் செய்கிறாங்க. ஆனால் அவ்வளோ வந்து ஒரு ஆசை ஆசை மற்றது உழைப்பு இருக்குல்ல. நாங்கள் மற்ற சொல்கிறோம், நாங்கள் செய்யும்போது இன்னும் பயந்து செய்வோம். இது அப்படி இல்லை. நாங்கள் எவ்வளோத்துக்கு முயற்சி இருக்கோம் அவ்வளோத்துக்கு எங்களுக்கு காசு. பாருங்க மக்களே, இந்த மணலை மீன் வந்து நாங்கள் சுடுறோம் பாருங்க. அண்ணாங்களை சுட்டு தரப்புற பாப்போம் சாப்பிட்டு அப்படி இருக்கு நல்லா வாங்க சுட்டு சாப்பிட்டு ஒன்று முடாக்கிறதில்ல அப்படியே எடுக்கிறதா நாங்கள் இதண்டி போட்டு உட வச்சு உடைச்சி வச்சு இப்படி சுட்டு சாப்பிடுவோம். இந்த மீன் பாட்டுறது மாதிரி டெக்னிக் இருக்குது. சில பேர் மீன் அந்த இதே மாதிரி எல்லாம் போட்டு கச்சியோட சுற்றி வாட்டுவாங்க. சகரத்தை வச்சு வாட்டுறது. இது நாங்கள் இப்படி சுற்றி சாப்பிட ஒரு இதாக இருக்கு. இதை என்ன மீன் இதோட பெரிய மீன் நான் சொல்லுவேன். சினையண்டா ஒரு மீனுக்குலாம் 1/2 கிலோ 1/4 கிலோ சினை இது மாதிரி இருக்குல்ல உள்ளுக்கு என்ன பொக்குள் இது கிடக்கு இருக்குல்ல. பாருங்க அடுத்த நண்டு போடப்படுது எப்படிங்க அப்படி கையில் வேண்டி அவர் தானே காய்ச்சி தான் பாருங்க. இங்கே பாருங்க பாருங்க மக்களே, மீன் சுட்டு இருக்குது மணல மீன். இப்போ எல்லாரும் சேர்ந்து சாப்பிட வரோம். வாங்க நான் ஓகே ரைட் வாங்கோ சாப்பிடுவோம். கொஞ்சம் கூட அப்படியே கிட்ட கொண்டாங்க எங்க ரைட் பாருங்க மீனை. இதில் சகலதம் இருக்கா உப்பு புளியிலேருந்து முழுக்க அப்படி அப்படியே இதோட வைங்க, அப்படி தூக்கி வைங்க. அப்படி கொஞ்சம் அவியணும், மீன் அவிஞ்சு காணாது. இப்படி அவியும் தானே. அப்படியே நீ பாடும் காட்டுங்க ஒரு எல்லா மக்களுக்கும் காட்டுங்க. இது இந்த கிடக்குற நன்று அலுவல் முடிஞ்சா இல்லை நான் சொல்லுவோம். இந்த வருஷம் ரொம்ப வாங்க எல்லாம் வாங்க சேர்ந்து சாப்பிட்றானே பாருங்க. வந்ததுக்கு தான் சக்ஸஸ்ஃபுல். இப்படி ஒரு இது கிடைக்காது. நல்ல நெய் மாதிரி இருக்கேன்னு என்ன வருது கணக்கு வருது பாருங்க. கொஞ்சம் அரவாசி தான் ரைட் ஓகே வேறு லெவலில் தான் இருக்குதா. ஆனால் எப்படி என்ன இந்த மீன் இருக்கு இப்போ உண்மையாகவே வேறு லெவலில் இருக்கப்பா. என்னப்பா நீங்கள் உப்பு புளி ஒன்றும் போடலாம், நான் நல்லா தான் இருக்குது. அதுதானேண்ணா இங்கே பாருங்க அப்படி இருக்குதுண்டு. நண்டை பாருங்க. இங்கே நண்டு சின்னையா பாருங்க. இதில் நண்டோட சினையை பார்த்தீங்களா பாப்போம். நண்டை வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது.
ஓய் அண்ணா வாங்க சாப்பிடுவோம். நாங்கள் டெய்லி சாப்பிடுவோம். நல்லா இருக்கேண்ணா. இப்படி ஒரு லைஃப் கிடைக்காது என்ன அண்ணா. வேறண்ணா போயிட்டா அண்ணா? ஓ அங்கே போயிட்டு வரேன் எனக்கு எடுத்துட்டு. ஓ சாப்பிட்டா நன்றியா. ஓகே ஓகே. மீன் சாப்பிட்டேன்னா வேறு லெவலில் இருக்குது. மீன் நண்டும் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்க எவ்வளோ பேர் பிடிச்சி வந்துருக்காங்க. பாருங்க இதுக்குள்ளெல்லாம் கொஞ்சம் பெரிய இறாடுகள் இருக்குது, இங்கெல்லாம் சின்ன இறாடு. ஆ என்னது? இது மிக்ஸ் பண்ணியிருக்கான். இது தனியாக வீட்டில் இறால் பார்த்தீங்களா. வேறு இதுக்குள்ளே தான் போய் வீசி கொண்டு நிற்கணும். லைட் அடித்து வீசி பாருங்க. இறாலும் மீனும் வாங்கியிருக்கேன் வந்து இதோட இந்த காணொலியில் பேசுகிறேன். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.